சரவண பவ. ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுறேன். இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் பாதங்களை பணிந்தும் 12 ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை 12 பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம். கார்த்திகை மாதனால ரொம்ப விசேஷமான மாதம். இறை வழிபாட்டிற்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும். வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலாம். இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை 8 வாஸ்து நாளாக வரும். அன்றைய தினம் வாஸ்து பூஜை செய்வது, இல்லை வாஸ்து பகவான் நினைச்சு ஒரு பொறி, அவள் கடலை, வெல்லம், வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு. இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதில் கேட்கும்? நமக்கு ஐயப்ப சுவாமியுடைய கோஷம்தான் நம்மளுக்கு கேட்கும். அதனால் ஐயப்ப மலைக்கு மாலை போடுபவர்கள் தாராளமாக போட்டு அந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும். 7 சனி போகுது, அதில் 3 பிரிவு போகுது. விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லையும் இல்லை சனி தோஷம் இருக்குது, சனி சிறப்பாக இல்லை, சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி இந்த மாதம் திருக்கார்த்திகை தீபம், அண்ணாமலையானுக்கு அரோகரா, அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திருக்கார்த்திகை தீப வழிபாடு எப்படி எல்லாருமே நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா? போக முடியாது. நம்ம போக முடியாதவங்க எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கேன். அதனால் பதிவினை முழுமையாக கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகளை பார்த்துடலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் நீச நிலையில், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சூரியன் புதன், நமக்கு சுக்கிரன் தனுசில். இந்த மாதத்தில் நமக்கு 17ஆம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீனத்தில். இந்த மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிலை அடைகிறார். இந்த கார்த்திகை 11ஆம் தேதி புதன் வக்ர நிலை அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக பலன்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதனால நண்பர்கள் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். கார்த்திகை மாதம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குதுன்னு பார்க்கும்பொழுது, இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு புனர்பூசம் 4, பூசம் 4, ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. புனர்பூசம் 4வது பாதம் மட்டும் இந்த 9 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. கடக ராசி தான் 6, 8, 12 வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் எல்லா விதமான ஏற்ற இறக்கங்களையும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பெரிய பெரிய ஆஃபர்லாம் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு சரி வருமா என்பதை இவங்க தேர்ந்தெடுத்து கொள்ளணும்னு சொல்லியாச்சு. இந்த மாதம் அவங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் இதெல்லாம் நிறைவேறும். அஷ்டம சனியில் ஒன்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் கேள்விக்குறிலாம் கேட்கக்கூடாது. அஷ்டம சனி நம்ம என்ன செய்ய போகுது? நம்ம செய்த கர்மாக்கெல்லாம் இந்த காலகட்டம் வரக்கூடிய எதிர்வினைகளை நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு கர்மவினை எப்படி தீரணும்னா, நாம் படும் துன்பங்கள் மூலம் தீர்த்து கொள்ளலாம். அதனால நம்ம என்ன பண்ணமோ அதெல்லாம் அதை சார்ந்தே தான் நம்ம பிரச்சனைகளை சந்திப்போம். இப்போ ஒரு பணப்பற்றாக்குறை, ஒரு பணத்தினால கஷ்டப்படுறோம்னா யாருக்காவது நம்ம அதற்கான கஷ்டங்களை தந்திருப்போம். ஒரு மனதளவில் கஷ்டப்பட்டா பிறர் அந்த அளவில் கஷ்டப்படுத்திருப்போம். இல்லை ஒரு உடல் சம்மந்தப்பட்டு ஒரு உபாதை படுறோம் அப்படின்னாலும், இல்லை ஒரு
சுற்றுப்புற இருக்கிறவங்களால நம்ம பிரச்சனை பண்ணுறோம்னாலும் பணம், மனம், அதே போல் நம்மளுக்கு எத்தகைய சூழலில் உழண்டு கொண்டிருக்கிறோமோ அத்தகைய சூழலில் வந்து மற்றவங்களுக்கு நம்ம துன்பம் விளைவிச்சிருப்போம். அதுதான் நம்மளுக்கு இந்த காலகட்டம். நம்ம அதுக்கான ஒரு ரிசல்ட்டை அனுபவிக்கிறோன்றதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் அஷ்டம சனிக்கு உங்களுடைய உழைப்பை மட்டும் என்றைக்குமே வந்து நிறுத்தாதீங்க. உழைங்க. உழைக்கும் பொழுது சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் அந்த காலகட்டம் பார்க்குறாரு, இவனுக்கு இதை வந்து நம்ம கொடுத்தா சரியாக வச்சுக்குவானா அப்படின்றத வந்து அவர் எதிர்பார்ப்பார். இந்த காலகட்டம் நம்ம வந்து ரொம்பலாம் வந்து பற்று வைக்காமல் நேர்மையான வழியில் செல்லும் பொழுது, நேர்மையான செயல்களை செய்யும் பொழுது, நேர்மையான சிந்தனைகளை எண்ணும்போது சிறப்பாக வரலாம். எண்ணங்கள் நம்ம உடம்புல உதிக்க தோன்ற நம்ம உடம்பே வந்து ஒரு வைரம் மாதிரி வலிமை பெறும். அதனால் எத்தகைய சூழலையும் நம்ம கடந்து வரும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம்லாம் கொடுத்துரும். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான சிந்தனைகள். இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துலேயே அப்படியே வந்து உதயமாவார். அப்போ வெற்றி நிச்சயம் உண்டு. உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்குவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து நடைபெறும். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய புதிய முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக கைகூடும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தன வருவாய்கள் கிடைக்க பெறுவது, நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம், தொழிலை வந்து ஒரு சிறப்பான நிலையை எட்டுவது. இதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு சிறப்பான நம்ம வந்து முயற்சிகள்லாம் போடணும். இப்போ ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு இல்லை ஒரு பதவி ப்ரமோஷன்லாம் கிடச்சிதுன்னா அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை வந்து சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு திறமையை வந்து நீங்கள் வளர்த்து கொள்ளணும். அதை கிடைச்சாலும் இந்த காலகட்டம் உங்கள் உழைப்பிற்கான சன்மானம் நல்லாவே வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். 2 மடங்காக கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாத முற்பகுதியில் நிறைய குழப்பம், ஒரு வேலையில் அது ஒரு ஸ்திரம் இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் போய் மாத பிற்பகுதியில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து கிடைக்கப்பெறும். ஒரு பயம்லாம் போயிடும். ஒரு தைரியமாக வந்து களமிறங்கி செய்வீங்க. உங்களுடைய அந்த மூட் ஸ்விங்ஸு, ஒரு ஆத்திரம், எரிச்சல், கோபம் இதெல்லாம் வந்து நீங்கிடும். சூழலுக்கேற்ப உங்களை வந்து நீங்களே தயார்படுத்தி கொஞ்சம் இன்னும் ஊக்கமாக உழைக்க வந்து முற்படுவீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக கை கொடுக்கும். அஷ்டம சனியே ஆக இருந்தாலும் ஒரு குரு தசா, ஒரு புதன் தசா, ஒரு சுக்கிர தசா இதெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம். நல்லா பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, பொருட்களை வாங்குவது, குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவது, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கப்பெறுவது, அவங்க திருமணம், அவங்க குழந்தை பாக்கியம், மாணவர்களுக்கு கல்வி நல்லா இருப்பது, நல்லா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவர்கள், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்களை நோக்கி வீழ்நடை போடக்கூடிய காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம். அதெல்லாம் போய் திருமணத்தில் முடியறது, எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவது, இது வரைக்கும் பிரேக்கப் ஆயிருந்தால் அந்த காதல்லாம் வந்து ஒன்று கூடுவது, இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். சூழ்நிலையை வந்து உணர்ந்து நீங்களே படிப்படியாக வந்து ரெக்கவர் ஆவீங்க. இது வரைக்கும் நிறைய ஒரு உடல் உபாதை, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை கணவன் மனைவியே பிரிஞ்சிருந்தோம், ஒரு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் ரொம்ப கையாள முடியாமல் கஷ்டப்பட்டோம், இல்லை ஒரு உறவை இழந்து கஷ்டப்படுறோம், இல்லை ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகளை உழண்டு கொண்டிருந்தேன், எனக்கு என்னவே சொல்ல முடியல, ஒரு டிப்ரெஷன்லேயே உழண்டு கொண்டிருக்கிறேன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சரியான வழி வந்து புலப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலும் ஒருவருடைய உதவியும் இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அதை கொண்டு உங்களுக்கு நான் கடைசியில் போனேன், யாரோ வந்து திடீர்னு காப்பாற்றின மாதிரி காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்வில் சிறப்பான மாற்றங்களை எல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகம் கனிவான காலத்தை நோக்கி வெற்றி பயணம் போடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நுரையீரல், சளி தொந்தரவுப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் கை கால் முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்கள், இந்த ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக வந்து நம்ம வாங்கி கொள்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களை ஒரு லக்ஸுரியாக வாழ்றதுக்கு நம்ம வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆடம்பர ஒரு சொகுசு காரு, ஒரு வீடுலாம் பாதியிலே கட்டி இருந்தது அப்படின்றனா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணி அதற்கான ஒரு புதுமனை புகுவீங்க.
விழா, திருமண நிகழ்ச்சிகள், உங்களுக்கு அந்த வயதில் இருந்தால் எதிர்த்தரப்புக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது நல்லா வந்து அதை செய்து கொள்வது, இரண்டாவது திருமணத்திற்கான அந்த ஒரு முயற்சிகள், ஒரு சிலர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக அந்த பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி இந்த காலகட்டம் கிடைக்கப் பெறுவது, இப்போ அமையக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுடைய நீண்ட நாள் ஆழ்மலை எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு முயற்சிக்கு நிறைய வந்து எஃபர்ட்டுக்கு இப்போ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், அதில் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை மட்டும் ஒத்துக்கொள்ளாதீர்கள். வாக்கில் இனிமை வேண்டும், உண்மை வேண்டும், அதே போல் நம்மக்கிட்ட நேர்மை வேண்டும். நேர்மை இருக்கும்போது நம்ம நெஞ்சை நிமிர்த்தி நல்லா தைரியமாக நடைபோடலாம். நம்ம உடம்பே வந்து எந்தவித நோயும் எதிர்க்கக்கூடிய சக்தியை நம்ம உடம்புக்கு கொடுத்துரும். இந்த டிலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு உடம்புல இருக்குது. நம்மளுடைய குரோமோசோம்கள் முனை டிப்பில் இருக்கும் அந்த டெலிமியர் சொல்லிட்டு. அந்த டெலிமியர்லாம் வந்து நல்லா வந்து நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா வளர்ந்து வரோம். அந்த வயதான தோற்றத்தையே இதெல்லாம் கொடுக்காது. 40 வயதுக்கு மேலே அந்த வளர்ந்து வர அந்த டிலோமியர்லாம் வந்து சிதைய ஆரம்பிச்சிடும். அதான் வந்து வளர்சிதை மாற்றம் அப்படின்றது. அப்போ அந்த டிலோமியர் வந்து அவ்வளோ சீக்கிரம் சிதைவிடாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல அந்த போட்டி, பொறாமை, பொச்சுரிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது மற்றவர் செய்த பயணம் வந்து மலையளவு பார்க்கணுமா, அவங்க செய்த வந்து கஷ்டத்தையோ அவங்க கொடுத்த துன்பத்தையோ அவங்க செய்யத்தகாத செயல் செய்த அதெல்லாம் கடுகளவாக்கி பார்க்கணுமா. ஒருத்தன் கஷ்டம் கொடுத்துருந்தா, நம்மளுக்கு ஒரு கெட்டது செஞ்சிருந்தா அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்லது நம்மளுக்கு இருக்கும். எந்த ஒரு செயல்லையுமே ஒரு நல்லது நமக்கு ஒழுந்திருக்கும். ஒரு செயல் நடந்தால் நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது அப்படி எடுத்துக்கொண்டு போகும்பொழுது நம்ம நிறைய நன்றி உணர்வு செலுத்தும் பொழுது பிரபஞ்சத்திற்கு நமக்கு சிறப்பாக வந்து நம்ம வாழ்நாளில் வெற்றி பெறலாம். எங்கே வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னா நன்றி உணர்வும் அன்பும் இல்லாத இடத்துல தான் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். தனியாக அமர்ந்து யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு உறவு நமக்கு ஒத்து வரல, ஒரு செயல் வந்து நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறோமோ, நம்ம எழுதக்கூடிய பேனாவிலேருந்து, இப்போ பேசக்கூடிய நம்ம கைபேசியிலேருந்து, இப்போ நீங்கள் அதை பதிவு எதில் பார்ப்பீங்க, ஒரு யூடியூப்பில் பார்ப்பீங்க. அதுக்கு அந்த ஃபோனு, நம்முடைய ஊடகங்கள் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து காற்றலைகள் மூலம் வருது. அதனால் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இதனால தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் கெட்ட விஷயமும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது. அப்போ நல்ல விஷயத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து இதிலே தெரியுது இல்லையா, நம்ம நல்லவே தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ, என்ன நீங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணுமோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய உதவியோடையே நம்ம பண்ணலாம், நம்ம வந்து வெற்றி பெறலாம். இப்போ அஷ்டம சனி நடத்துக்கிறதுனாலும் 8ல் இருக்கக்கூடிய சனி அங்கே ஆட்சியாக இருக்கார். ஒரு பக்கம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம், அது வந்து போகக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுக்கும். 8ல் இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி ஆட்சி கடகராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ சரள யோகம் என்ற ஒரு யோகத்தையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அப்போ எப்படி இருக்கணும், கடுமையான உழைப்பை போட்டவங்க, முயற்சியை போட்டவங்க என்றும் வீண் போவதில்லை. இந்த மாதம் உங்களுக்கு அதற்குரிய பலன்களையும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளையும் லட்சியங்களையும் முழுமையாக பெறக்கூடிய காலகட்டம். அதற்கான தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருக்கும் பொழுது, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் பொழுது, உங்களை நீங்கள் வந்து இது பண்ணிக்கும் பொழுது, உங்களுடைய திறமைகளை வளர்த்து உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுடைய கண்டென்ட்டும் உங்களுடைய கான்டாக்டும் சிறப்பாக இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை கூட பீப்புள் ஸ்கில் இது இருக்கும் பொழுது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியவர் நீங்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் நல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு இல்லை அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்கிரனுடைய வடிவம் தான். வெள்ளிக்கிழமையில் ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவதோ இல்லை அம்பாள் வழிபாடு எடுத்துக்கொள்வதோ உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை தரும். அந்த ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் வந்து அமிர்த நேரம். அந்த ஒரு வெத்தலை பாக்கு, பழம், ஒரு இனிப்பு வைத்து, ஒரு ரூபா காயின் வைத்து
விளக்கேற்றி வழிபடும் பொழுது அவ்வளவு சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். தீபம் ஏற்றும் பொழுது அது டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றுங்க. ஒரு 5 கல்கண்டோ இல்லை ஒரு 3 கல்கண்டோ அந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் போட்டு ஏற்றும் பொழுது உங்களுக்கு சிறப்பான உங்கள் பலன்களை கண்கூடாக காணலாம். கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடுகளையும் சொல்கிறேன். அதையும் இதனோடு சேர்த்து நீங்கள் பின்பற்றும் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடியவர்கள் 25 உங்களுக்கான ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் என்பதில் உங்களுக்கு ஐயமே வேண்டாம். 12 ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நம்ம இல்லங்களில் வீட்டுக்கு வெளியே 2 தீபங்களை ஏற்றிடணும். அந்த மாதம் முழுவதுமே தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். ஏன்னா அதனால தான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதன்ற தனி சிறப்பு இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம எல்லோரும் 3 நாட்கள் இல்லங்களில் விளக்கேற்றி வழிபடுவோம். அதற்கு முன்னாள் நாள் வரக்கூடியது பரணி தீபம். பரணி தீபம் 12/12/2024 வியாழக்கிழமை அன்று பரணி தீப வழிபாடு செய்யலாம். அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர், நம்முடைய முன்னோர்களும் சரி, இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம யம வாதனையிலிருந்தோ விடுபடலாம். அதுதான் நம்மளுக்கு யம தர்ம ராஜாவே நம்மளுக்கு இந்த வழிபாடை செய்ய சொல்லியிருக்கிறார். நம்ம இறந்த பிறகு மேல் லோகத்தில் போய் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும், பூலோகத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி யமவாதனிலிருந்து விடுபடுறதுக்கும் அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே வாசலில் எப்போ ஏற்றுற மாதிரி 2 தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள 5 நெய் தீபங்களை ஏற்றணும். இந்த 5 நெய் தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்கிறது, இல்லை நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்கிறது, ஓம் நமச்சிவாயா சொல்கிறது, அவருக்குரிய எளிமையான பாடல்களை படிக்கும் பொழுது அவரை வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் நம்மளுக்கு அளவில்லாத ஆட்சி தராரு. ஒரு சிலர் 2 நாளும் விரதம் இருப்பாங்க. இயலாதவர்கள் நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியம்லாம் உணவு எடுத்துக்கலாம். நைட்டு மட்டும் நம்ம உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம். மறுநாள் கார்த்திகை தீபம் அன்று நம்ம விரதம் இருந்து மாலையில் தீபம் எடுத்த உடனே விரதத்தை விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த பரணி தீபத்தை ஏன்னா இந்த 5 தீபம் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள் சரியாக இயங்கணும். வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, மழை அளவாக புழியணும், காற்று அளவாக வீசணும், நம்மளுக்கு சூரியனுடைய வெப்பம் நம்மளுக்கு அளவாக நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பஞ்சபூதமும் சரியாக இயங்கணும். அதே பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. அண்டத்தில் இருப்பது தான் நம்ம பிண்டத்திலே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியாக இயங்கும் போது தான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும் இருக்குது. அதனால் இந்த பரணி தீபம் அன்று அனைவரும் சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இது வரைக்கும் மேல் லோகம் செல்லனாலும் அவங்களும் செல்லுவாங்க. இல்லை இருக்கிற காலத்தில் எல்லாரும் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு உடம்பு சுகம் இல்லாமல் அப்படின்றவங்க அவங்களும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடைசி காலத்தில் அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்வதற்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய எல்லா தலைமுறையிலும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாளில் இறப்பதற்கு முன்னும் பின்னும் அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சி இந்த விரதத்தை மேற்கொள்கிறோம். நம்ம அப்படி இல்லையா அன்றைய நேரம் உள்ளன்போடு சிவனை தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது. மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா 13/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று மாலை நம்ம கார்த்திகை தீபம் வீட்டில் நிறைய விளக்கேற்றுவோம். 6 மணிக்கு மேலே எல்லாரும் திருவண்ணாமலையில் போய் நம்ம கிரிவலம் செய்ய முடியாது. இயலாதவர்கள் என்ன பண்ணலான்னா 9 தீபத்தை ஏற்றி 9 நெய் தீபங்களாக ஏற்றலாம், இல்லை நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். ஏற்றி நம்ம அதை 27 முறை வலம் அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது திருவண்ணாமலையை கிரிவலம் பலன் கிடைக்கும். அன்றைய தினங்களில் யார் யாருக்கு என்னென்ன உணவு அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம். கார்த்திகை என்றதுனால, திருக்கார்த்திகை என்றதுனால முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு ஷட்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம். யார் யாருக்கு
என்னென்ன முடியுதோ பூஜை அறையில் சட்கோண தீபம் ஏற்றலாம். அந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும், அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது. அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் நவகிரகங்களே உங்களுக்கு நண்பன் ஆயிடுவாங்க முருகனையும் சிவனையும் வழிபடும் பொழுது. ஏன்னா சிவனுடைய அதோ முகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், வெற்றிக்குரிய 6 முகம் தோன்றும் ஒரு தாற்பயமே இருக்கு. அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் இயன்ற வகையில் எளிமையாக வழிபடுங்க. கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க. நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத இந்த சிவ ஆலயங்கள்லாம் இருக்கும், அதற்கு போய் உழவார பணி பண்ணுங்கள். அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த கோயில் ஒளிர்வது போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் உண்டென்றால் அது மிகை கிடையாது. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் பார்த்து தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.